ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட கதை பகுதியில நாம இன்னைக்கு ஒரு கற்பனை கலந்த கதையை தான் கேட்க போறோம். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பல முறை கூறப்படும் பொய் சில நேரத்துல உண்மையினை நம்பிடுவாங்க. அது மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கதை பகுதியில கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். இந்த கதையில ஒரு குழப்பமான பிராமணரை பத்தின கதையை தான் கேட்க போறோம். ஒரு முறை ஒரு பிராமணர் என்ன பண்றாருன்னா, ஒரு பணக்கார வியாபாரி கிட்ட இருந்து அவரு பரிசாக ஒரு பசுக்கண்ணை வாங்கிட்டு வராரு. வாங்கினது மட்டும் இல்லாம அந்த வியாபாரி நீண்ட நாள் நல்லா வாழணும்னு வாழ்த்திட்டும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா, காட்டுல 3 நண்பர்கள் வசிச்சுட்டு வராங்க. அவங்க எப்போதுமே கேலியும் கிண்டலும் மற்றவங்களை ஏமாத்தி அதை அவங்கள உண்மைன்னு நம்ப வச்சு அதில் அவங்க சந்தோஷமும் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது அவங்க வழக்கமாகவே வச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழியில் இந்த பிராமணர் பசுவை தன்னோட தோளில் தூக்கிட்டு வராரு, அந்த பசுக்கன்ற. அப்போது இந்த 3 பேரும் இவரை இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு பொய் சொல்லி இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதன்படியே இந்த மூவரில் ஒருத்தராக இந்த பிராமணரை வழியில் சந்திக்கிற மாதிரி திட்டமும் தீட்டுறாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு போய் அந்த ஒருத்தர் போகிறாரு. இந்த நண்பர்களில் ஒருத்தர் போய் அந்த பிராமணர்கிட்ட, நீங்கள் இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வரீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த பிராமணர், நான் இந்த மாதிரி பரிசு பெற்றேன், அதனால நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, நீங்கள் சொல்கிறது பசுக்கன்றா? உங்கள் தோளில் இருக்கிறது பசுக்கன்றே இல்லையே, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி. நீங்கள் ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு நீங்கள் என்ன பசுக்கன்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக சிரிச்சிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ பிராமணருக்கு கொஞ்சம் குழப்பமாகவே ஆகுது. இருந்தாலும் அவர் சந்தோஷமாகவே வராரு. அவர் சந்தோஷமும் துளி கூட குறையவே இல்லை. இப்போ அந்த நண்பர்கள் 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அதில் 2வது நண்பர் கொஞ்சம் தூரத்தில் வராரு. வந்துட்டு அவரை பார்த்து கேட்குறாரு, பிராமணரை நல்லா இருக்கீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் இலவசமாக இந்த பசுக்கன்றை பெற்றேன், அந்த சந்தோஷத்தில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, இது பசுக்கன்றை? உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. இது ஒரு நாய்க்குட்டி, உங்களுக்கு இது கூட தெரியலையா? காது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, பல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தமாக சிரிச்சிட்டு அவரும் கடந்து போகிறாரு. இந்த பிராமணருக்கு ரொம்பவே குழப்பமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் திரும்பியும் நேராக வந்துட்டுருக்கார் அவரோட பாதையில். அங்கே பார்த்தா 3வது நண்பர்கிட்ட தானாகவே போகிறாரு. தானாகவே போய் கேட்குறாரு, என்ன நண்பரே, இங்கே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க சந்தோஷமா அப்படின்னு அவரை பார்த்ததும் கேட்ட பிறகு, நீங்கள் என் தோளில் இருக்கிறது என்ன விலங்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் குழப்பமாக பார்க்குறாரு. நீங்கள் ஒரு கழுதையை தானே வச்சுருக்கீங்க, இதில் என்ன சந்தேகம், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. என்னது, கழுதையா அப்படின்னு பிராமணர் ரொம்பவே குழப்பம் அடைகிறாரு. 3வது நபரும் இப்படி சொன்னதுனால பிராமணர் அந்த குழப்பத்தை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சதும் இப்போ முடியாமல் போயிடுச்சே. நாம் ஒரு வித்தியாசமான விலங்கை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்கை அந்த இடத்துல விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த 3 நண்பர்களும் போட்ட திட்டம் நிறைவேறிடுச்சு, அவரும் ஏமாந்துட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிராமணரை கூப்பிட்டு, நாங்கள் விளையாட்டாக உங்ககிட்ட இந்த பொய்யை சொன்னோம், நீங்களும் நம்பிட்டீங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு அந்த பசுக்கன்று அந்த பிராமணர்கிட்டயே கொடுத்துடுறாங்க. இதுதான் இந்த குட்டி கதை. பல முறை நம்ம கூறப்படுற பொய் கூட சில நேரத்தில் உண்மையினே நம்பி பல பேர் நம்பிடுவாங்க. அதுதான் இந்த கற்பனை கலந்த கதையில நகைச்சுவையாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.